அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட ரூமை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து வந்ததுலேருந்து பேசிக்கான க்ளீனிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு எங்களோட பெட்ரூமை ஃபுல் டீப் க்ளீன் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ண முடியுதுன்னு. டாட்லரை வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் ஃபுல் வீடியோ க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இன்னைக்கு நான் பெட்ரூம் மட்டும் க்ளீன் பண்ண போகிறேன். விண்டோவில் ஸ்க்ரூவோட கம்பி உடஞ்சிருக்கனால இப்போதைக்கு ஸ்க்ரீன் போடாமல் பெட்ஷீட் வச்சு தான் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு விண்டோவில் இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல வெயில் ரூம்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும் எங்கள் ரூமு. அதனால் எல்லா விண்டோஸையுமே நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். சில திங்ஸ் எல்லாமே கீழே இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கலாம். இது என்னோட யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட் எழுதக்கூடிய டைரி, அதையும் எடுத்து நான் பத்திரமா வச்சுக்கிறேன். வீடை நல்லா டீப் க்ளீன் பண்ணி 2 மந்த் ஆச்சு. அதனால கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்ச் போர்டு எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு 3 விதமான லிக்விட் வச்சு இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கோலின் அப்படின்ற லிக்விட் வச்சு, இது நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இருக்கும், அதை வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறேன். எல்லா க்ளீனிங் லிக்விடை விட இதுதான் சூப்பராக இருக்கும், டக்குன்னு எல்லா அழுக்குமே எடுத்துரும். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணாவே நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ ரூம்ல இருக்க இன்னொரு சுவிட்ச் போர்டுக்கு நான் ஆயில் வச்சு க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஆயில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ணா கொஞ்சம் தான் போகும். உங்களோட சுவிட்ச் போர்டில் கொஞ்சமான அழுக்கு இருந்தால் இந்த நார்மல் கோகோனட் ஆயில் வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லாததுனால ஃப்ளோர் க்ளீனிங் லிக்விட் வச்சு இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். கோகோனட் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. டீப் கிளீனிங் வர்றப்ப நம்ம டாப் டு பாட்டம் எல்லாமே க்ளீன் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒட்டரை அடிச்சிட்டேன். இப்போ டோர் எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ லேப்டாப் டேபிளை க்ளீன் பண்ணிடலாம். இதுதான் அடிக்கடி மெஸ்ஸி ஆகும், அதனால இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒய்ஃபை ரூட்டர்ஸ்லையுமே அடிக்கடி நல்லா மெஸ்ஸி ஆகிக்கிட்டே இருக்கும், அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 மந்த்தாக க்ளீன் பண்ணாதனால நிறைய டஸ்ட் வந்துருச்சு. லேப்டாப் டேபிள் இருக்கக்கூடிய மேலே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். கீபோர்டு எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு க்ளீன் பண்ணவே, அதையுமே பொறுமையாக க்ளீன் பண்ணியாச்சு. டாய்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் ஃபுல்லாக ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருந்தேன். டேபிளுக்கு கீழேயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயர்ஸ் ஏதாவது தேவையில்லாதது இருந்தாலுமே அதையும் நல்லா ஃபோல்டு பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். இப்போ அந்த க்ளீனிங் லிக்விட் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே நம்ம வீடு நீட்டாக க்ளீனாக இருக்கணும்னா நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிடணும். அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா குப்பையாகவே தான் இருக்கும். வேணாத பொருள் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டோம்னா வீடு எப்பயுமே நீட்டாக இருக்கும். ஒய்ஃபை ரூட்டர் கிட்டையுமே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு ரிமோட்டையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். டிவியுமே நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த டேபிள் ஃபேனை நான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு டைம் இருந்துச்சு, அதனால இதையுமே நல்லா டீப் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃபேனோட ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேனை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும்.
ஃபேனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் டஸ்ட் எல்லாத்தையுமே தட்டி விட்டுக்கிட்டேன். ஃபேன் க்ளீன் பண்ணுறப்ப நம்ம தேவையில்லாத ப்ரஷ்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட்டு கூட வெளியே வந்துடும். ஃபேனோட பிளேட்லேயுமே டூத் ப்ரஷை வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன். அதை விட நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தனால நான் ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஏர் கூலர் மேலே நிறைய கரையாக இருந்துச்சு, அதையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டீப் க்ளீன் பொறுத்த வரைக்கும் எங்கே அழுக்கு இருக்கோ அங்கே மட்டும் நம்ம க்ளீன் பண்ணாமல் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி ஏர் கூலரை நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கிறேன். பெட்டில் உள்ள பெட்ஷீட்டை எப்பயுமே எப்படி நீட்டாக வச்சுக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா, பொதுவாக குழந்தைங்க விளையாடும் போது அந்த பெட்ஷீட் எல்லாமே வெளியே வந்துடும். அப்படி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு பெட்ஷீட்டோட எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா பெட்ஷீட்டு வெளியவே வராது, நல்லா நீட்டான லுக்கும் கொடுக்கும். எப்பவுமே பெட்ஷீட் விரிக்கும் போது நம்ம லூஸாக விரிச்சோன்னா ஒரு மாதிரி கசமுசான்னு இருக்கும், நல்லா டைட்டாக இழுத்து விரிச்சோன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பெட்டில் உள்ள பெட்ஷீட்டையும் நான் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ரூமோட நிலைமை தான், ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணனால ரூம் ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஏர் கூலரை எடுத்து அந்த எண்டில் நான் வைக்க போகிறேன், கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தெரியணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ரூமை நல்லா பெருக்கி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம டீப் க்ளீன் பண்ண ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி நம்ம ரூம் டு ரூம் பார்த்துடலாம். ரூம் ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே இப்படி தான் இருக்கும். ரூம் என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த இடத்துல எப்பயுமே ஒரு சேர் இருக்கும், அதுக்கு மேலே எப்பயுமே பில்லோ அங்கே தான் வச்சுருப்பேன். அங்கே ஒரு விண்டோ இருக்கனால நல்லா வெயில் படுன்றனால எப்பயுமே பில்லோ இங்கே தான் நான் வச்சுக்குவேன். சேருக்கு கீழே ஒரு பேஸ்கெட், இந்த பேஸ்கெட்டில் செட்டான ட்ரெஸ்ஸு, ஹம்சாவோட ட்ரெஸ் எல்லாமே இது உள்ள தான் வச்சுருப்பேன். பேண்ட், ஷர்ட்ஸு, ட்ரௌசர், ஷர்ட்ஸ் இந்த மாதிரி வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சுருப்பேன். இந்த இடத்துல எனக்கு எதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுமோ அதெல்லாம் வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு சார்ஜரு, ஹெட்ஃபோனு, பவுட்ரு, இந்த மாதிரி பேசிக்காக ஆயில், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இங்கே வச்சுருப்பேன். ப்ளஸ் என்னோடய டைரியும் பென்னும் எப்பயுமே இங்கே தான் இருக்கும். கீழ் ரேக்கில் கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கணுன்றதுக்காக அவனோட இன்னர்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ரைட் சைடில் ட்ரௌசர்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே ரேக்கில் பனியன் இருக்கும். இதில் வந்து ஓட்டையாக போட்டு ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல, அதுவும் பின்னாடி கர்ச்சிப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஹம்சாவே இப்போ எடுத்துகிட்டு வர சொன்னால் அவனே எடுத்துகிட்டு வருவான். அதுக்கப்புறம் எப்பயுமே பெட் பக்கத்தில் எங்களோட வாட்டர் கேன் இருக்கும். இங்கே ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் பெட் போட்டிருக்கோம்.
ரைட் சைடு நம்ம ஆல்ரெடி காட்டின மாதிரி ஏர் கூலரும் லேப்டாப் டேபிள் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே டிவி இருக்குது. எப்பயுமே ஏர் கூலர் டேபிள்லாம் இங்கே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்பப்போ நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். லேப்டாப் டேபிளுக்கு கீழே டாய் பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஹம்சா கொஞ்சம் ஈஸியாக எடுத்து விளையாடுறதுக்காக. டோருக்கு பின்னாடி உள்ள ஹேங்கரில் என்னோட ஹேண்ட் பேக் வச்சுருக்கேன். பெல்ட்டும் வச்சுருப்பேன் அங்கே தான். இன்னைக்கு மாஸ்டர் பெட்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஹாலு, இன்னொரு ஒரு பெட்ரூம், கிச்சன் ஃபுல்லாமே டீப் க்ளீன் பண்ணி அந்த வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.